வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேர்க்கடலை வெந்தய குழம்பு தான் பண்ண போறோம். அதுவும் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம செம்ம டேஸ்டியா பண்ணிடலாமா? பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. காரக்குழம்புல புரோட்டீன் சேர்த்துக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே இது. வேர்க்கடலை கூடவே ஃபிளேவருக்காக நான் கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். இந்த வேர்க்கடலை வெந்தய குழம்பு நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலைய நைட்டே நல்லா தண்ணியில ஊற வச்சிடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஒரு 3-4 விசில் விட்டீங்கன்னா வேர்க்கடலை நல்லா வெந்துடும். தனியா இருக்கட்டும். ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளிய தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு கடாயில சில பல இன்கிரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகித்துனா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே பொன்னிறமா இருக்கும் போதே நீங்க எடுத்துடணும். உளுத்தம்பருப்பு பொன்னிறமா மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். கலருக்காகவும் காரத்துக்காகவும் நான் 3 பேடிகை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நல்ல காரசாரமா வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ ஃபைனா அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த பொடி கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சமா கருப்பு மிளகாய் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதாங்க நம்மளோட குழம்பு பொடியா இருக்க போகுது. செம்ம வாசனையா இருக்கும். அரிசி உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்புமே நல்லா திக்கா வரும். குழம்பு பண்றதுக்கு கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். வெடிச்ச உடனேவே 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல நான் 2 தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு குழஞ்சு வரணும். அப்போதான் குழம்புல நம்மளுக்கு தனித்தனியா திப்பியா தெரியாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்கறதுனால பெருங்காய வாசனை நம்மளுக்கு நல்லாவே இந்த குழம்புல வரணும். கரண்டியோட பேக் சைடு வச்சுட்டு அப்படியே தக்காளி மசிச்சு விட்டீங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சிடும். இதுல ஒரு 3 பெரிய சைஸ் கத்திரிக்காவை நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி மிக்சரோட கத்திரிக்காவை நல்லா பெரட்டி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட போறோம். கொதிக்கும் போது நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். சீட்ஸ் கம்மியா இருக்கிற கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காவா இருந்தா டக்குன்னு வெந்துடும். தண்ணி கொஞ்சம் அளவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல நம்ம வேர்க்கடலை வேக வச்ச தண்ணி பிளஸ் புளி தண்ணியுமே சேர்ப்போம். கத்திரிக்காய் 90% வேகிற வரைக்கும் நீங்க கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற வேர்க்கடலைய தண்ணியோட இந்த குழம்புல சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஊற வச்சிருந்தேன். அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை தான் சேர்க்கணும்ட்டு இல்லைங்க, எந்த நட்ஸ் சுண்டல் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். பட் வேர்க்கடலை ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி காயில கத்திரிக்காய் தான் சேர்க்கணும்ட்டு இல்லை, முருங்காய் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் கூட சேர்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு அதோட கரைசல் எடுத்துட்டு இதுலயே சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோட பச்சை வாசனை போற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். இந்த அளவு குழம்புக்கு நம்ம அரைச்ச பொடி மொத்தமா சேர்த்தா கரெக்டா தான் இருக்கும். பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா டக்குன்னு கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா சூட்டுக்கு கட்டி தட்டிடும். கட்டி கட்டாம இருக்கணும்னா தண்ணியில கரைச்சிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். பொடியை நல்லா கலந்து விட்டு நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு குழம்பு திக்காயிடும். தண்ணி சேர்த்துட்டு நீங்க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா டேஸ்ட்டை ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பச்சை நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு மேல அப்படியே சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்க சூடான சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸி, அதே சமயம் செம்ம டேஸ்டியா இருக்குங்க. உருளைக்கிழங்கு காய் இல்லைன்னா அப்பளாத்து கூட தொட்டு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.